ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த தஃப்சீருடைய ஹதீஸுடைய விளக்கத்தின் மஜ்லிஸிலே யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். உம்மத்துகளிலேயே மிகச்சிறந்த உம்மத் என்று சொல்லப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த கோரிக்கையும் வைக்காமல் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்து முஸ்லிமான தாய் தந்தையுடைய வயிற்றிலே பிறக்க வைத்து அல்லாஹ் பிறப்பிலேயே இஸ்லாம் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிகாட்டுதலை எடுத்து நடக்கக்கூடிய முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாக்கியத்தை உணர்ந்து அதை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய சூழ்நிலையிலே சமுதாயத்திலே பல்வேறு சீர்கேடுகள் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சுட்டிக்காட்டி என்னுடைய துவக்க உரையை நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். அதற்கு அடுத்து மாணவர்கள் ஒரு 5 மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளிலே 10 நிமிடங்கள் பேச இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிற போது இந்த சமுதாயத்திலே ஒரு 15 விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விட்டால், ஒரு 15 அடையாளங்கள் சமுதாயத்தில் மக்களிடத்திலே வெளிப்பட ஆரம்பித்தால், நீங்கள் அல்லாஹுடைய கோபத்தின் காரணமாக இயற்கை சீற்றம் ஏற்படுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், நிலநடுக்கம் ஏற்படுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், சிகப்பு காற்று வீசப்படுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், உருமாற்றம் நடைபெறுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், பூமி பிளந்து மனிதர்கள் பூமிக்குள்ளே புதைந்து அழிந்து போவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 15 விஷயத்தை சுட்டி காட்டினார்கள். இந்த 15 விஷயம் நம்மிடத்திலே வர ஆரம்பித்து விட்டால் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக வரும். எந்த அளவுக்கு வரும்? ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட மணி எப்படி அடுத்தடுத்து இருக்கிறதோ அதே போன்று இந்த அதாபுகள், அல்லாஹுடைய கோப பார்வையின் காரணமாக இந்த அல்லாஹுடைய அதாபுகள் ஒன்றின் பின் ஒன்றாக வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 15 விஷயத்தை ஹதீஸிலே சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உத்துஹிதல் ஃபைஉ துவலா, பொது சொத்துக்கள் சொந்த சொத்துக்களாக ஆக்கப்பட்டால் நீங்கள் இயற்கை சீற்றத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், பொது சொத்துக்களாக இருப்பவைகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு அது சொந்த சொத்துக்களாக ஆக்கப்படுவதை பார்க்கிறோம். இது முதலாவது அடையாளம். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமானிதங்கள் சரிவர நிறைவேற்றப்படாது. ஒரு இடத்துல அமானிதமாக ஒரு பொருளை கொடுக்கிறார், அல்லது ஒரு காசு பணத்தை கொடுக்கிறார், அல்லது சொத்தை ஒப்படைக்கிறார், நான் திரும்பி வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் பிறகு வந்து கேட்டால் அதிலே சரியான அமானிதத்தை பேணுவதில்லை, அமானிதங்கள் சரிவர நிறைவேற்றப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, ஓ ஜகாத்து மஹ்ரமா, ஜகாத் என்பது வரியை போன்று ஆகிவிடும். மக்கள் அதை நிறைவேற்றுவதற்கு சங்கடப்படுவார்கள், அதை கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ நகை வச்சிருக்கிறோம், இன்னைக்கு பார்க்குறோம் கல்யாணத்துங்களில் 100 பவுன் போடுறாங்க, 200 பவுன் போடுறாங்க.
பெரிய தலைவலி என்ன தெரியுமா? நகை எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுமோ அவ்வளவுக்கான கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஜகாத்தை சரிவர நிறைவேற்றுவதில்லை. நான் சம்பாதிச்ச பணம், எங்க வீட்டுல போட்ட நகை, அதுக்கு நான் எதுக்கு ஜகாத்து கொடுக்கணும் என்று ஜகாத்தை ஒரு வரி செலுத்துவதை போன்று கஷ்டமாக நினைக்கிற போது நீங்கள் இயற்கை சீற்றத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது சொன்னாங்க, துஅல்லமு லிகைரித் தீன், மார்க்கத்திற்காக கல்வி கற்றுக் கொடுக்கப்படாது, கல்வி கற்கப்படாது. எல்லாரும் கல்வியை கற்றுக்கொள்வார்கள். ஒரு ஊர்ல பார்த்தா மதரசா 100 மதரசா இருக்கும், 50 மதரசா இருக்கும். ஆனா தீனை பரப்ப வேண்டும் என்பதற்காகவோ, தீனை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காகவோ கல்வி கற்கப்படாது. புகழுக்காக, பேரும் புகழுக்காக, பணங்காசுக்காக. ஏன் பத்திரிகையில, கல்யாண பத்திரிகையில என் பேருக்கு பின்னாடி முபல்லிகா போடணும், என் பேருக்கு பின்னாடி முஅல்லமா போடணும், என் பேருக்கு பின்னாடி முஅல்லிமா போடணும் என்று உலக நோக்கத்திற்காக, பேரும் புகழுக்காக கல்வி கற்கப்படுமே ஒழிய தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக என்கிற இந்த நோக்கம் இல்லாமல் கல்வி கற்க போகும் இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இயற்கை சீற்றத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். அடுத்த 5வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தா அர்-ரஜுலு இம்ரஅத்தஹு, கணவன் மனைவிக்கு கட்டுப்படுவான். மனைவிதான் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் கணவன் மனைவிக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விடுவான். இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த கோப பார்வையின் காரணமாக இயற்கை சீற்றத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வ அக்க உம்மஹு, ஒரு மனிதர் தன்னுடைய தாயை நோவினைப்படுத்துவார். அடுத்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அதுனா சதீகஹு வ அக்ஸா அபாஹு, தன் நண்பனை நெருக்கிக் கொள்வான். அவன் யார் என்றே தெரியாது, திடீரென்று நண்பனாகி விடுவான். நண்பனை நெருக்கி கொண்டு தன் தந்தையை தூரமாக்கி விடுவான். அத்தா பேச்ச கேட்க மாட்டான். பெற்று வளர்த்து ஆளாக்கி செல்வத்தை செலவழித்து எல்லாம் செய்த தந்தையை தூரமாக்கி பார்ப்பான். ஆனால் எங்கோ இருந்து வந்த நண்பனை அவன் நெருக்கி வைப்பான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை சீற்றம் ஏற்படுவதற்கான வழிவகை என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, லஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களிலே உலக சத்தம் அதிகமாக கேட்கும். எல்லா உலக விஷயங்களையும் பள்ளிவாசல்ல தான் பேசுவாங்க. சண்டை சச்சரவு பள்ளிவாசல்ல தான். தேவையற்ற உலக விஷயங்களுடைய பிரச்சனைகள் பள்ளிவாசல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசல்களிலே உலக சத்தங்கள், தேவையற்ற பேச்சுகள், உலக விஷயங்கள் சத்தங்களால் உயர்த்தப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய கோப பார்வையின் காரணமாக இயற்கை சீற்றத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வஸாதல் கபீலத்து ஃபாசிகுஹும், ஃபாசிகுஹும், அந்த கூட்டத்திற்கு தலைவராக யார் ஆவார்? அந்த கூட்டத்திலேயே யார் பெரும் பாவியாக இருக்கிறாரோ அவர் அந்த கூட்டத்திற்கு தலைவராவார். பாவம் செய்யக்கூடியவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுவதற்கான காரணம் என்றார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகான ஸஈமுல் கௌமி அர்தலஹும், அந்த கூட்டத்திற்கு ஆலோசனை சொல்பவர் யார் என்றால் அந்த கூட்டத்திலேயே ரொம்ப கீழ்த்தரமானவர், அந்த கூட்டத்திலேயே கீழ்த்தரமானவர் அந்த கூட்டத்திற்கு ஆலோசனை சொல்பவராக மாறுவார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்ரிமர் ரஜுலு மகாஃபத ஷர்ரிஹி, ஒரு மனிதனை எல்லா மக்களும் சங்கைப்படுத்துவாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. அவருக்கு உண்மையாவே அந்த கண்ணியத்திற்கு அவர் தகுதியானவராக இருக்க மாட்டார். ஏன் அவரை கண்ணியம் செய்கிறார்கள்? அவருடைய தீங்கை பயந்து கண்ணியம் செய்வார்கள். அவன் ஏதாவது நமக்கு கெடுதி செய்து விடுவானோ என்பதற்காக ஒரு மனிதர் கண்ணியம் செய்யப்படுகிற மோசமான காலகட்டம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் நிலநடுக்கத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலஹரத்தில் கையினாத் வல் மஆசிஃப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பாருங்கள். நடனம் ஆடக்கூடிய பெண்கள் அதிகமாகிவிடுவார்கள். அதே போன்று இசை கருவிகள் அதிகமாகிவிடும். இன்றைக்கு பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் சினிமா பாடல்களுடைய சத்தங்கள், சினிமா பாடல்களுடைய மோகங்கள், நடனமாடக்கூடிய பெண்கள் ஆபாசமான தன்னுடைய ஆடையின் மூலமாக அறகுறை ஆடையை வெளிப்படுத்தி தன் உடல் உறுப்புகளை மறைக்க வேண்டியதை மறைக்காமல் வெளிப்படுத்தக்கூடிய பெண்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாகிவிட்டார்கள். புர்கா என்பது பெயருக்கு ஆகிவிட்டது. புர்கா போடுவதே ஹராமை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
ஆனால் பல ஹராமான காரியங்களை செய்வதற்கு புர்கா என்கிற ஹிஜாபை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். புர்கா போட்டா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, புர்கா போட்டா அவன் என்ன வேணா செய்யலான்ற அடிப்படையிலே இன்றைக்கு புர்கா என்பது ஹராமை விட்டு பாதுகாப்பதற்காக இல்லாமல் போய் இந்த புர்கா பல ஹராம்களை செய்கின்றதற்கு உறுதுணையாக மாறி வருவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடனமாடக்கூடிய பெண்களும் இசை கருவிகளும் வெளிப்பட்டு விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய கோப பார்வையின் காரணமாக இயற்கை சீற்றத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஷுரிபத்தில் ஹம்ர், ஹம்ர் மது குடிக்கப்படும். ஒரு காலம் இருந்தது மது குடிப்பது என்பது ரொம்ப ரேர், முஸ்லிம்கள் மது குடிக்க மாட்டார்கள், போதையில ஈடுபட மாட்டார்கள் என்று இருந்தது. இன்றைக்கு முஸ்லீமாக இருப்பவர் இரவு மது குடித்து விட்டு காலையிலே குளித்து ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துடுறார். மது குடிப்பது என்பது ஒரு பெரிய ஹராமா என்கிற அளவுக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே குடும்பங்களிலே மதுவும் போதையும் அதிகமாகிவிட்டதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு இன்னைக்கு வாலிபர்கள் அங்கங்கு தெருக்களிலே அந்த ஊருடைய எல்லை பகுதிகளிலே போதைப் பொருளுக்கு ஈடுபட்டு அடிமையாகி மயக்க நிலையிலே இருக்கின்ற மோசமான நிலையை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்ற நிலை ஏற்பட்டு விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்க இதில் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு நிலநடுக்கம் போன்ற மோசமான இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், வலாயின ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த சமுதாயத்திலே கடைசியிலே வாழ்பவர்கள் முன்னால் வாழ்ந்தவர்களை திட்டுவார்கள் என்றார்கள். நம்முடைய முன்னோர்களை திட்டுவார்கள், சஹாபாக்களை திட்டுவார்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், இமாம்கள், நல்லடியார்களை திட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால் வாழ்பவர்கள் முன்னால் வாழ்கின்றவர்களை திட்டுவார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் நம்முடைய குடும்பங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழியிலே நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயதிலே இருந்து மிக கவனமாக அவர்களை வழி நடத்த வேண்டும். அவர்களுக்கு யாரை நேசிக்க வேண்டும், யாரை நாம் ரசிக்க வேண்டும், யாரை நாம் பிரியப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு அழுத்தமாக அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வையும் நபியையும் நேசிக்க வேண்டிய இடத்திலே இன்றைக்கு உலக நடிகர்களையும் நடிகைகளையும் நேசித்துக் கொண்டு, விபச்சாரம் செய்யக்கூடியவர்களை நேசித்துக் கொண்டு அவர்கள் பின்னால் எத்தனையோ வாலிபர்கள் போவதை பார்க்கிறோம். யார் எங்க கட்சி ஆரம்பிச்சாலும் முஸ்லீம்ல இருந்து ஒரு 10 இளைஞர்களுடைய போட்டோ வந்துருது. எங்க பேனர் ஓட்டினாலும் பார்த்தா யாராவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு சம்பந்தமே இல்லாத என்னென்னமோ கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் மற்றவர்கள் உறுப்பினர்களாக இல்லையோ நம்ம வீட்டு வாலிப பிள்ளைகள் உறுப்பினர் ஆயிடுறாங்க. இதுல என்ன எவ்வளவு பெரிய மோசமான நிலையிலே நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அல் மர்உ மஅமன் அஹப்த, நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கேற்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் நேசிக்கக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். ஆண் பெண் பிள்ளைகளை மிக பக்குவமாக அவர்களை வழி நடத்தி சாலிஹீன்களாக நாம் உருவாக்க வேண்டும். நாம் மரணித்த பிறகு நமக்கு துஆ செய்யக்கூடிய, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தொழுகையை சரிவர தொழுக வேண்டும், அதை விட்டு விடாதீர்கள், அதில் கவனமாக இருங்கள், அதிலே எப்படி பேணுதலாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்கள் தற்போது பேசுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد
فقد قال الله تعالى في القرآن الكريم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من ترك صلاة متعمدا فقد كفر صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிபற்றி வாழ்ந்து மறைந்து இன்றும் மறையாமல் இருக்கும் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அதிலும் குறிப்பாக இந்த நல்ல ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 விஷயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமஸ் ஸலாத வ ஈதாஅஸ் ஸகாத வ ஸௌமு ரமலான வ தஹஜ்ஜல் பைத இன் இஸ்ததா இலைஹி சபீலா என்பதாக கூறினார்கள். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த 5 விஷயங்களின் மீது இஸ்லாம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பெருமானார் சொன்னது, கலிமாவிற்கு அடுத்து சொல்கிறார்கள், தொழுகை என்பது மிக முக்கியம். தொழுகை இரண்டாவதாக குறிப்பிடுவதின் காரணம் என்ன? தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. குர்ஆனிலே ஏறத்தாழ 82 இடங்களுக்கு மேலான இடங்களில் அல்லாஹ் இந்த தொழுகையை பற்றி சொல்லுகிறான். அகீமுஸ் ஸலா, தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். என்றால் அந்த தொழுகை என்பது எவ்வளவு முக்கியம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இவ்வாறு சொல்லுவான், இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமா இந்த தொழுகை என்பது எல்லா முஃமின்களின் மீதும், அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொண்ட எல்லா முஃமின்களின் மீதும் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அதென்ன நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று பார்க்கிறப்ப, தொழுகையை அதற்கு குறித்தான நேரத்தில் தொழுக வேண்டும். ஃபஜ்ர்னா ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுதுறணும். ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுகாம தூங்கிட்டு அதை கலா செய்யறது, அல்லது அதுக்கு முன்னாடியே தொழுகிறது அப்படிலாம் கிடையாது. ஃபஜ்ர் தொழுகைனா ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுகிறது, லுஹுர்னா லுஹுருடைய நேரத்தில் தொழுகிறது. இவ்வாறு அதற்கு உரித்தான அந்த நேரத்திலே ஃபஜ்ருடைய நேரத்தில் அதை போன்ற தொழுகுவது தான் ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமை என்பதாக இந்த ஆயத்தை கொண்டு நம்மால் தெரிய முடிகிறது. ஒரு முறை ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நபிகிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயுல் அமாலி அஃதலுல், நபியே சில அமல்களிலே செய்கின்ற அமல்களிலே எது மிக சிறந்தது என்பதாக கேட்டப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்துல் வக்திஹா, ஒரு தொழுகை அதற்கு உரித்தான நேரத்தில் தொழுகப்பட்டால் அந்த தொழுகை தான் எல்லா அமல்களை விட, எல்லா இபாதாத்துகளை விட மிக சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அந்த தொழுகை என்பதை அதற்கு உரித்தான நேரத்தில் தொழுகுவது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தொழுகையை தொழுகிறதின் மூலியமாக ஒரு மனிதருக்கும், ஒரு முஃமினுக்கும், ஒரு முஸ்லிமுக்கும் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லுவான், வ அகீமுஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல், தொழுகையை அதற்கு உரித்தான அந்த 5 நேரங்களில், இரவிலேயும் பகலிலேயும் அல்லாஹ் கூறுகின்ற அந்த நேரத்திலே நீங்கள் தொழுகுங்கள். அல்லாஹ் ஏவரான், தொழுகுங்கள் என்பதாக ஏவிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் ஹஸனாத யுத்ஹிபுன ஸய்யிஆத். அந்த தொழுகையினுடைய நன்மைகள் இருக்கிறதுல்ல, நம்ம தொழுகிறது மூலியமாக அல்லாஹ் தஆலா நம்ம அவர்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள், அது நம் வாழ்க்கையில் செய்கின்ற பாவங்களை அகற்றுகிறது. ஒரு மனிதர் தன் வாழ்வில் செய்கின்ற பாவங்களை அந்த தொழுகையின் நன்மைகள் அகற்றுகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு சொன்னார்கள், ஒரு மனிதன் அழகிய முறையிலே தன்னுடைய ஒழுவை செய்துவிட்டு இஹ்லாசுடன் அல்லாஹ்வினுடைய உஜூஹை ரிகாவை, அவனுடைய பொருத்தத்தை ஆதரவு வைத்தவர்களாக ஒழுவை நல்ல முறையில் செய்துவிட்டு 2 ரக்காய் தொழுதார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பி, அவர் அதற்கு முன்பு செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு சிறப்புக்குரிய விஷயம் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு இடத்துல அல்லாஹ் இவ்வாறு சொல்லுவான், இந்த தொழுகை என்பது எல்லா பாவங்களை விட்டு, மானக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கிறது. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷா, அருவருப்பான
கேவலமான மானக்கேடான பாவங்களை விட்டு இந்த தொழுகை உங்களை தடுக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகை நன்மையை மட்டும் தரல, அது பாவத்தை விட்டும் தவிர்க்குது. நம்ம நரகத்துக்கு போகிவிடக் கூடாது, பாவ செயல்களை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த பாவங்களை விட்டும் தொழுகை என்பது தடுக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தொழுகையை ஒருவன் தன் வாழ்விலை விட்டு விட்டால், தொழுகை சரிவர தொழுகாமல் தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தால், பெருமானார் எச்சரித்தார்கள், மன் தரக ஸலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. எவர் தன்னுடைய தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறாரோ, காரணம்லாம் இல்லை, வேண்டுமென்றே எவர் தொழுகையை விடுகிறாரோ ஃபகத் கஃபர, அவர் இறைமறுப்பாளர் ஆகிவிட்டார், குஃபுரிலே சென்று விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மார்க்கம் என்பது, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே மிக கடினமாக இருக்கிறது. மிக இஸ்லாமிய மார்க்கம் தொழுகையினுடைய விஷயத்திலே பேணுதலாக இருக்க சொல்லுகிறது. எந்த ஒரு நிலை வந்தாலும், ஒரு மனிதனுக்கு எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையிலே தொழுகைக்கு சலுகை தான் தருகிறதே தவிர தொழுகையை விட சொல்லவில்லை நம் மார்க்கம். ஒருவர் மறியலாகிவிட்டார், நோயாளியாகிவிட்டார், உடலே ஏதோ நோய், அவரால் நிற்க கூட முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுக சொல்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். சரி, உட்கார முடியல, உட்காருகின்ற அளவிற்கு கூட சக்தி பெறவில்லை என்றால் அவர் படுத்துக்கொண்டு செய்கையின் முறையிலே தொழுது கொள்ளட்டும் என்பதாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தருகிறது, சலுகைகள் தருகிறது. என்றால் தொழுகையை விடுவதற்கு என்றாலும் ஒரு பொழுதும் நம்முடைய மார்க்கம் அனுமதிப்பதில்லை. அதுவே ஒருவர் பயணத்திலே ஈடுபடுகின்றார், தொலை தூரத்திற்கு பயணம் செல்கிறார், பயனாளியாக இருக்கிறார், பயணத்திலே செல்லுகின்ற பொழுது அவர் உடல் சோர்வின் காரணமாக தொழுகையை விட சொல்லவில்லை மார்க்கம். 4 ரக்காயத்து ஃபர்ல் என்றால் அதை குறைத்து கஸ்ர் செய்து 2 ரக்காயத்தாக தொழுகுகள் என்பதாக சலுகை தான் நம் மார்க்கம் தருகிறது தவிர ஒரு பொழுதும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தொழுகையை விட சொல்லி ஏவவில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தொழுகையை சரிவர பேண வேண்டும். இந்த காலத்தில் சூழ்நிலையை நாம் வருவோம். இந்த காலத்தினுடைய சூழ்நிலையில் தொழுகைக்கு வந்துடுறாங்க, 5 நேரம் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு கூட வந்துடுறாங்க. ஆனா அவர்கள் தொழுகையினுடைய விஷயத்திலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான், தக்பீர் கட்டியதுக்கு அப்புறம் தான், வீட்டில் இதை மறந்துட்டோமே, இதை வச்சுட்டு வந்துட்டோமே, வியாபாரத்தில் இந்த கணக்கு எழுதலையே என்பதாக எல்லா சிந்தனைகளும், மற்ற எல்லா விதமான சிந்தனைகளும் தொழுகைக்கு வந்த பிறகுதான் அவருக்கு வரும். இவ்வாறு தொழுகையினுடைய விஷயத்திலே பொடுபோக்காக இருப்பது அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான், வைலுல் லில் முஸல்லீன். சில தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அவர்களுடைய தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார்கள், ஏனோதான் என்று மிக வேகமாக விரைவாக அவர்கள் தொழுவார்கள், தங்களுடைய தொழுகையில் பேணுதல் இல்லாமல் தொழுவார்கள். இவ்வாறு தொழுகின்ற அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லதீன ஹும் யுரான், இன்னும் அவர்கள் முகஸ்துதியிற்காக பிறர் பார்க்க வேண்டும், என்னை தொழுகையாளி என்று நினைக்க வேண்டும், இவர் பெரிய ஆள் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக தொழுதால் அந்த தொழுகையாளியும் அவருக்கும் கேடு இருக்கிறது என்பதாக குர்ஆன் எச்சரிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். நபி தோழர்களிடம் கேட்கிறார்கள், திருடர்களிலே மிக பெரிய திருடன் யார் தெரியுமான்னு கேட்டுட்டு சொல்றாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதராகி உங்களுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியல என்று பெருமானாரிடம் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையினுடைய விஷயத்திலே பொடுபோக்காக ருக்கூகளையும் சுஜூதுகளையும் சஜிதாக்களையும் அவர்கள் விழுந்து விழுந்து எந்திருப்பார்கள். சரியாக அதனுடைய முறைகளை பேணி அவர்கள் தொழுக மாட்டார்கள். ருக்குவை ஏனோ தானம் என்று செய்வார்கள், சஜிதாவிலே ஏனோ தானம் என்று செய்வார்கள். அவர்களுடைய ருக்குவும் சஜிதாவும் சரிவர இருக்காது. இப்படிப்பட்ட நபர்கள் தொழுகையில் திருடக்கூடிய நபர்கள். இந்த தொழுகையில் திருடக்கூடிய நபர்கள் தான் திருடக்கூடிய நபர்களில் மிக மோசமானவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். என்றால் தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். இப்படி தொழுகையினுடைய விஷயத்திலே பேணுதலாக இல்லாதவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற குர்ஆன் தான் தொழுகையினுடைய விஷயத்திலே பயபக்தியுடன் பேணுதலுடன் இருப்பவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். ஈமான் கொண்ட நபர்கள் அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் பயபக்தியுடன் இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய பயத்துடன், அவனுடைய இஹ்லாஸுடைய எண்ணத்துடன் அல்லாஹ்விற்காக தொழுகின்ற அந்த முஃமின்களுக்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி இருக்கிறது என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகிறான். சஹாபா பெருமக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் தொழுகையினுடைய விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் கூட தொழுகையை விடவில்லை.
மரண படுக்கையில் சக்கராத்தினுடைய ஹாலில் இருக்கிறப்போ கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக எந்திரித்து தொழுதுவிட்டு அதற்கு பிறகு சென்றார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஒரு முறை இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமஸ்கஸ் நகரத்துக்கு செல்றாங்க. தமஸ்கஸ் நகரத்துக்கு சென்று நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். அறிந்திருப்போம், காதிமுன் நபி, நபி அவர்களினுடைய பணியாளர் என்பதாக அழைக்கப்படுகின்ற அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தமஸ்கஸ் நகரத்துக்கு செல்றாங்க. அங்க போய் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த பொழுது அனஸ் ரலியல்லாஹ் இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து தேம்பி அழுகிறார்கள். உடனே இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் ரலியல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்களே, நீங்க நபியுடைய தோழர், நீங்க ஒரு சஹாபி, நபி அவர்களை பார்த்திருக்கிறீர்கள், நபி அவர்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறீர்கள், இதற்கும் மேலாக நீங்கள் நபியினுடைய பணியாளராக இருந்திருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டப்ப அதற்கு அனஸ் ரலியல்லாஹ் சொன்ன வார்த்தை, இன்றைய சமுதாய மக்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் மிக பொடுபோக்காகி விட்டார்கள். அவர்கள் தொழுகையை பேணுவதில்லை, தொழுகையினுடைய விஷயத்தில் சரிவர இல்லை என்பதாக சொல்லி அதை நான் நினைத்து அழுகிறேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். அவர்களுடைய தொழுகைக்காக அவர்கள் அழுகவில்லை, அவர்கள் தொழுகையில் அவர்கள் பேணுதலாக இருக்கின்றார்கள். என்றாலும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவினர்கள், இந்த உம்மத்தினுடைய மக்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் பொடுபோக்காகி விடுவார்கள் என்ற அச்சத்துடன் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள் என்றால் சஹாபா பெருமக்கள் எவ்வளவு தொழுகையினுடைய விஷயத்திலே பேணுதலாக இருந்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அவர்களும் எவ்வாறு தொழுகையை பேணுதலாக இருந்திருக்கிறார்கள், தொழுகையினுடைய விஷயத்திலேயும் மற்ற இபாதத்துகளிலேயும் பேணுதலாக இருக்கிறார்கள் என்பதாக நாம் வரலாறிலே காணுகிறோம். இன்னும் பல வலிமார்கள் இன்னும் நிறைய நபர்கள் எல்லாரும் தங்களுடைய தொழுகையில் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். எனவே வருகின்ற காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நபி தோழர்களும் அதற்கு பிறகு வந்த இமாம் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய தொழுகையில் எவ்வாறு இருந்தார்களோ, குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் நன்மைகள் எப்படி தொழுகையாளிகளுக்கு கிடைக்குமோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் ஆக வேண்டும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிகச் சிறப்பான முறையில் தொழுகை விடுவதனால் ஏற்படும் விபரீதங்களும் அதனுடைய சில விஷயங்களை பற்றி அழகான முறையில் கூறி சென்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து மக்தப மதரசாக்களினுடைய அவசியம் என்கின்ற தலைப்பிற்கு கீழே முஹம்மது அர்ஷத் அவர்கள் நமக்கு முன்னால் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதி அக்ரம் அல்லதி ஹலக்கல் இன்சான வகர்ரம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில்லதி உர்சில லிஆம்மத்தில் ஜின்னி வகாஃபத்தில் வரா. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலிஹி வல் ஃபுர்கான் بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا أطعنا سادتنا وكبرانا ما فأضلونا سبيلا صدق الله العظيم. புகழனைத்தும் வல்லோனுக்கும் சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரித்தாகட்டுமாக. அவர்களை பின்பற்றி அவர்களுக்கும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான மஜ்லிஸிலே சமூக சீர்திருத்த ஆய்வரங்கம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு உட்தலைப்பிலே இன்று நம்முடைய சமூகம் எந்த சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது, இன்று நம்முடைய சமூகத்திலே எத்தனை விளைவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது, இதெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு தலைப்பில் நம்முடைய மாணவர்கள் பேசி வருகிறார்கள். அதிலும் மிக முக்கியமான மிகவும் வீழ்ச்சியில் அடைந்திருக்கக்கூடிய
அனைவருக்கும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மக்தப் மதரசா என்கின்ற. இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது மக்தப் மதரசாவினுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது? பெற்றோர்கள் அந்த விஷயத்திலே பிள்ளைகளை கவனம் செலுத்துகிறார்களா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய பெற்றோருடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பெற்றோருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கு என்று சொன்னால், நம்முடைய பிள்ளை, நாம் பெற்ற பிள்ளை ஒரு பெரிய ஸ்காலர் ஆகணும், நாம் பெற்ற பிள்ளை ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கணும், ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா அவன் பெரிய பெரிய ஸ்காலர் ஆவான், பெரிய பெரிய நாட்டுக்கு போவான், பெரிய பெரிய சம்பாத்தியங்கள் அதிகமாகும் அப்படின்ற எண்ணம் இருக்கே தவிர, நம்முடைய பிள்ளையை ஒரு ஹாஃபில் ஆகி பார்க்கணும், நம்முடைய பிள்ளையை ஒரு ஆலிமாகி பார்க்கணும், மக்தப் மதரசாக்கு அனுப்பணும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் உலக படிப்பிலே இருக்கக்கூடிய அந்த மாணவன் காலை 1 மணி நேரம் மாலை 1 மணி நேரம் மக்தப் மதரசாவிலே இருப்பதற்கு மிகவும் குறைவான நிலை ஏற்படுகிறது. இன்று நாம் பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய படிப்பை கற்றுக் கொடுக்கலாம், பல எச்சலட்சமாக செலவழிக்கலாம், கோடி கூட செலவழிச்சு பெரிய டாக்டர் எல்எல்பி படிக்க வைக்கலாம். ஆனாலும் அந்த எதுவும், அந்த படிக்க வைக்கிற அந்த கல்வி எதுவும் நம்முடைய கபருக்கு வராது. நாம் இன்று படிக்கின்ற, மிகவும் லட்சமாக செலவு செய்து படிக்கின்ற கல்வி எதுவும் நம்முடைய கபருக்கு வராது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே, இதா மாத்தல் இன்சானோ, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உயிர் பிடுங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், இன் கதா அமல், அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு, நம்ம செய்த அமல் எல்லாமே துண்டிக்கப்பட்டுரும். இல்லாமல் ஸலாத்தின் 3 விஷயங்களை தவிர அவன் செஞ்ச எந்த ஒரு நன்மையும் கபருக்கு வராது. 3 விஷயங்களை தவிர சொன்னார்கள், சதக்கத்துன் ஜாரியத்துன், அவன் ஆள்காலில் செய்த நிரந்தர தர்மம், அவன் ஒரு நன்மையை வாழ்நாளில் செய்து அதன் மூலியமாக பல்வேறு நபர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த சதகத்துன் ஜாரியா நிரந்தரமான தர்மம் அவனுடைய கபருக்கு வரும். யுல்முன் யுன்தஃபா பிஹி, அவன் படித்த கல்வியிலே, அவன் வாழ்நாளில் படித்த கல்வியிலே அவனுக்கு பிரயோஜனமான கல்வி. இன்ற படிக்கக்கூடிய கல்வி நிறைய கல்வி தேவையில்லாத கல்வி தான் படிக்கிறோம். பிரயோஜனமான கல்வி தேவை. இல்முன் யுன்தஃபா பிஹி, அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கப்பட்ட கல்வி அவனுடைய கபருக்கு வரும். 3வது விஷயம் சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் எதுவுலகு, ஒரு சாலிஹான குழந்தை செய்யக்கூடிய துவா அவனுடைய பெற்றோருக்கு கபருக்கு வரும். அப்போ குழந்தை சாலியா இருக்கணும், நாளைக்கு துவா செய்யணுமா, அவனை நம்ம சின்ன வயசுல அவன் நம்ம வார்த்தை எடுக்கணும். ஆலிமுடைய கல்வியிலே உலக கல்வி 2வது பக்கம். நம்முடைய இந்த காலத்தில் உலக கல்வி தேவைதான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் நம்முடைய மக்தப் மதரசாக்களிலே, நம்முடைய மார்க்க கல்வியிலே நாம் சருகலை ஏற்படுத்துகின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே, மன் கரால் குர்ஆன அமில பிமா ஃபீஹி, யார் ஒருவர் குர்ஆனை கற்று அதில் இருக்கும்படி அமல் செய்கிறாரோ, உல்பிஸ வாலிதாஹி யௌல் கியாமத்தி தாஜம் மின் நூரிஹி, அவருடைய பெற்றோர்களுக்கு அந்த படிச்சான்ல பையன், அந்த பையன் படித்த அந்த குர்ஆனுடைய கல்வியுடைய பிற்பாடு, அதனுடைய வெளிப்பாடு அவருடைய பெற்றோர்களுக்கு நாளை மறுமையிலே தாஜமின் நூரிஹி, அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து அவர் கிரீடம் அணிவிக்கப்படுமாம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு 1000 பேர், ஒரு 2000த்துக்கு மத்தியில் ஒரு பெற்றோர் கண்ணியம் செஞ்சா நமக்கு எவ்வளோ பெரிய புகழ்ச்சியாக இருக்குது, ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நாளைக்கு மறுமை நாளில் நமக்குடைய பெற்றோர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும் என்று சொன்னால், அந்த பையனை நம்ம சின்ன வயசில் மக்தப் மதரசா அனுப்பி சின்ன சின்ன குர்ஆனை ஓத வைக்கணும், குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் நாளைக்கு அந்த பையன் துவா செய்வான். அன்பார்களை சற்று சிந்தித்து பார கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை திருத்தவில்லை என்று சொன்னால், நம்முடைய பிள்ளையை மக்தப் மதரசாவில் அனுப்பவில்லை என்று சொன்னால், குர்ஆனை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாளைக்கு போய் அந்த துவா செய்ய மாட்டான். வலதுன் சாலிஹுன் எதுவுலகு, அந்த சாலியான குழந்தை செய்கின்ற துவா கபருக்கு வரும்னு சொன்னோமா, அந்த துவா அவன் செய்வான். நாளைக்கு பாரா போய் பதுவா தான் செய்வான். அந்த பையன் சொல்லுவானா, ரப்பனா ஆத்திம் நிஃபைனி மின் அதாப், என்னுடைய பெற்றோர்களுக்கு அதாபை இன்னும் ரெட்டிப்பா கொடு, ஏன்னா அவங்க தான் என்ன சின்ன வயசுல ஒழுங்கா பராமரிக்கல, எனக்கு ஒழுங்கா குர்ஆன் சொல்லி தரல, என்னுடைய பெற்றோர்களுக்கு ஆத்திம் நிஃபைனி மின் அதாப் 2 மடங்கா கொடுன்னு சொல்லுமா அந்த பையன். குர்ஆனை கற்றுக் கொடுக்காத அந்த பெற்றோர்களுடைய நிலை. இன்னும் சொல்லுவான், குர்ஆன்ல வருது, குர்ஆனுடைய ஆயத்துகள், ரப்பனா எங்களுடைய இறைவா, அத்தாயினா நாங்கள் கட்டுப்பட்டோம், சாதத்தனா எங்களுடைய பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டோம், குர்ஆன் எங்களுக்கு வயது மூதவர்கள் கட்டுப்பட்டோம், அதெல்லாம் நான் சபீலா அவங்க எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வழிகேட்டில் கொண்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். காரணம், அந்த பெற்றோர்களும் அந்த அவங்களுடைய ஆசிரியமார்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத குர்ஆனுடைய விளைவு. அன்பார்ந்தவர்களை சிந்தித்து வர கடமைப்பட்டு இருக்கின்றோம். எந்த அளவிற்கு ஒரு விஷயம் இந்த குர்ஆனுடைய படிக்கின்ற விஷயத்தே இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி, யார் ரசூலல்லாஹ், பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று நீங்கள் சொன்னீர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொல்றாங்க. அதில் ஒரு விஷயம் அவனுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும் என்பதாக சொல்லுகிறார்கள்.
கண்ணியத்து குறித்தானவர்கள், எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைய காலத்தில் அரபு மதரசாக்கள், அரபினுடைய பாடத்திட்டங்கள்லாம் மிக குறைந்து காலையில் 1 மணி நேரம் நடக்கிறது. அந்த 1 மணி நேரமுடைய மக்தபரசு அனுபவதற்கு நமக்கு ஒரு சூழல் இல்லாமல் ஏற்படுது என்று சொன்னால் நாம் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இல்மை தேர்வு ஃபரதாகும். அதை சரகிலே அந்த விளக்கத்தில் எழுதுகிறார்கள். என்ன இல்மு தெரியுமா? மார்க்க கல்வின்னு சொல்றாங்க. உலக கல்வி அல்ல, இல்மு நுண்தொகை, பிரோஜனமான கல்வி, அவனுக்கு தேவைப்படுகின்ற கல்வி, இந்த மார்க்க கல்வி, இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. இது ஒவ்வொரு முஸ்லீமும் முஸ்லீமான ஆணின் மீதும் முஸ்லீமான பெண் மீதும் கடமை என்பதாக சொல்லுகிறார். அன்பான சகோதரர்கள், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மக்தப் மதரசாவில் அனுப்புகிறோமா இல்லையா? அவன் ஓதுகிறானா இல்லையா? அனுப்புறது மேட்டர், அனுப்பலாம். ஆனால் அவன் ஓதுனா செக் பண்ணணும். டெய்லி அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், வைக்கணும். இந்த மாதிரி செய்து நாம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸிலே சொல்லுவார்கள் அல்லவா, மன் அல்லம இப்னஹுல் குர்ஆன, யார் தன்னுடைய மகனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாரோ, நதுரன் பார்த்து ஓதுக கற்றுக் கொடுக்கிறார். குர்ஆனை தன்னுடைய பையனுக்கு பார்த்து ஓத ஒரு பெற்றோர் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ, குஃபிரலஹுமா தகத்தம் மின் தம்பிஹிமா தஹர், அவர் முச்செய்த பாவம், இதுக்கு முன்னால் அவங்க செஞ்ச மொத்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடும், பின் செய்யவிருக்கின்ற பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். சாதாரண குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தா, ஒரு குர்ஆனை ஓதுவதற்கு, பார்த்து ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் அந்த குர்ஆனிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் விளங்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாம் பெரிய ஸ்காலராக்கி பார்க்கணும் தான் நினைக்கிறோம், பெரிய டாக்டராக்கி பார்க்கணும் தான் நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஹாஃபிஸ் ஆகி பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் முழு குர்ஆனை மனம் வச்சு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளை ஒரு தராவியை தொழுக வைக்க வச்சு பார்க்கணும். முழு குர்ஆனை மனம் செய்து தராவியில் அலிஃப் லாம் மீம் ஆரம்பித்து நாசில் முடிக்கும் பொழுது அந்த பெற்றோருடைய சந்தோஷத்தை நாம் பார்க்கின்றோமே, முகமலர்ச்சியோடு இருப்பார்கள் அல்லவா? அந்த அப்பேற்பட்ட பெற்றோர்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எவ்வளோ பெரிய டாக்டர், எவ்வளோ பெரிய விஷயங்கள் படிக்க வைத்தாலும் இந்த குர்ஆன் இல்லை என்று நாளை மக்சரில் போய் நிற்க முடியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே, மன் கரால் குர்ஆன, யார் குர்ஆனை கற்று இஸ்ததஹரஹு ஹல்லிலு ஹலால வ ஹர்ரிமுல் ஹராம, அதனை கற்று அதிலே இருக்கக்கூடிய ஹலாலை ஹலால் என்றும் ஹராமை ஹராம் என்றும் பேணி வாழுகிறாரோ, அவருக்கு என்ன தெரியுமா நன்மை? குர்ஆனை மனப்பாடம் பண்ணி ஹலால் அந்த பேணி வாழ்றவங்களுக்கு, குர்ஆனை மனப்பாடம் பண்ண அந்த ஹாஃபிதுகளுக்கு சொல்லுகிறார்கள், நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார்கள். நரகம் வாஜிமான 10 நபர்களை, ஒருத்தனுக்கு நரகம் அவங்களுடைய சொந்தத்தர்கள் மூதாதையர்களில் நரகம் வாஜிம் எழுதப்பட்ட 10 நபர்களை அவங்களுடைய ஷஃபாத்தில் போய் சொர்க்கத்துக்கு கொண்டு போய், அந்த அளவுக்கு ஒரு நன்மை ஹாஃபிதுகளுக்கு இருக்குது என்று சொன்னால் நாம் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பான தாய்மார்கள், நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை இதுவரை எத்தனை நாட்கள் கடந்திருக்கலாம், எத்தனை மதரசாக்கள் போய் திரும்ப வந்திருக்கலாம், இத்துணையோ விஷயங்கள் கடந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும், இனிமேல் நம்முடைய பிள்ளை மக்தப் மதரசா அனுப்ப வேண்டும். ஏன்னா வீழ்ச்சியிலே சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் தெருவுக்கு மதரசா வந்துருச்சு, தெருவுக்கு 2-3 மதரசா வந்துச்சு. ஆனால் போதுறது தான் பிள்ளைகள் இல்லை. அன்பார்ந்தவர்களை, நாம் நம்முடைய பிள்ளைகளை மக்தப் மதரசாவில் அனுப்பி வைத்து அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்து அந்த குர்ஆனை அவர்கள் மனனம் செய்ய வைத்து சொல்லுகின்ற அந்த நன்மைகளை பெறக்கூடிய வாக்கியத்தில் ரஹ்மான் நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. அம்மா தௌஃபீக் இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து இலைஹி உனீப் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான முறையில் மக்தப மதரசாக்களினுடைய அவசியங்களையும் அதனுடைய புரிதல்களையும் சிறப்பான முறையில் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதனைத் தொடர்ந்து இணையதளத்தில் சுற்றித் திரிகின்ற வாலிப சமூகம் என்கின்ற தலைப்பிற்கு கீழே முஹம்மது இல்யாஸ் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: قل للمؤمنات يغضضن أبصارهن، صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: شاب نشأ في عبادة الله
சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையை கொண்டு அல்லாஹ் ரஹ்மான் நம் அத்துணை நபர்களையும் இந்த அற்புதமான ஒரு அரங்கேற்றத்தில் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு முன்னால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய சில நபர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகள் என்னவென்றால், இந்த இணையதளம் என்கின்ற ஒரு உலகத்தில் நம்ம மூழ்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்தை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தில் எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், முடிந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தை நம்பவர்கள் செய்ய வேண்டுமோ அந்தந்த விஷயத்தை மட்டும்தான் நம்பவர்கள் செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஹதீஸை கொண்டு உதாரணமாக காட்டியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, யா குலாம், என்னுடைய குழந்தையே நல்லா நீங்கள் கவனிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய குழந்தையன்னு சொல்கிறாங்க. ஒரு 20 வயசு 30 வயசு இருக்கக்கூடிய வாலிபனோ ஒரு நபரை பார்த்து நம்ம குழந்தைன்னு சொல்ல மாட்டோம். இந்த ஹதீஸோடைய ஷரஹில் எழுதுகிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சரியாக இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு 7 வயதிலிருந்து 15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யா குலாம், என்னுடைய குழந்தையே, இன்னி உஅல்லிமுக பிகலிமாத்தின், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன். அது என்ன வார்த்தை? ரசூலுல்லாஹ் பின்னாடி சொல்கிறாங்க பாருங்க, இஹ்ஃபதில்லாஹ், உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை காலமும் அல்லாஹுடைய விஷயத்தை நீ பாதுகாத்து பிடித்துக்கொள். அல்லாஹு தாலா சொன்ன 5 வேளை தொழுகையை நீ சரியாக தொழுகு. அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்ன இந்த ரமலானுடைய மாதத்தில் நீ சரியாக நோன்பு வை. இப்படி நீ அல்லாஹுடைய விஷயத்தில் நீ பாதுகாத்து இருந்தீனா யஹ்ஃபதுக, அவர் உன்னை பாதுகாத்து விடுவார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த 7 வயதிலிருந்து 17 வயது இருக்கக்கூடிய அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு சொன்னாங்கன்னா, நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தைகள், நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய இறுதி வரைக்கும் அந்த விஷயம் நம்மள்ட்ட வரும். நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நபர் ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு 3 விஷயத்தை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எந்த இடத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க போக மாட்டாங்க. உதாரணமாக கிதாபுகள்லாம் எழுதுகிறாங்க, ஒரு வாலிபனாக இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ ஒரு 3 விஷயம். முதலாவது விஷயம் ஷஹவாத்துன்னு சொல்கிறாங்க. இந்த மனோ இச்சையை யார் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ நாளை மறுமையில் அவங்களுக்கான கூலி வேறு. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒருத்தர் மனோ இச்சையோடைய வாழ்ந்தானா நாளைக்கு அவனுடைய இடம் நரகத்தில் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உஜுபத்தின் நாருபி ஷஹவாத், அந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? இந்த ஷஹவாத்துகள் மனோ இச்சைகளை கொண்டு அந்த நரகம் சூழ்ந்திடப்பட்டிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம மனோ இச்சைக்கு தவிர்த்து நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நாளை மறுமையை நம்ம சுவனத்திற்கு போயிடலான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயமாக சொல்கிறாங்க ஜுலசா உசு, நம்மள இருக்கக்கூடிய அதிகமான நபர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு இதுதான். யார் கூட நம்ம பழகிறோன்னு சொல்லி அந்த பழக்கத்தை நம்ம சரிவரையாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அதான் தமிழில் அழகாக சொல்லுவாங்க தெரியுமா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, உன் நண்பன் 5 வேளை தொழுகையை தொழுகக்கூடியவனாக இருக்கிறானா, உன் நண்பன் 5 வேளை தொழுகையை தொழுது சரிவரையாக நஃபீலான தொழுகையை தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், இபாதத்தில் இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு நபர் உனக்கு நண்பனாக இருந்தால் நீயும் அந்த நண்பனை போன்று நல்ல முறையில் இருப்ப. இல்லை, உன்னுடைய நண்பன் 5 வேளைலாம் தொழுக மாட்டான், சரிவரையில் நோன்பு வைக்க மாட்டான், இபாதத்தில் இருக்க மாட்டான், 24/7 சொல்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், எப்பயுமே இந்த ஆன்லைனில் மூழ்கி இருந்தால் அவனுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பனாக இருக்கக்கூடிய நீயும் அந்த ஆன்லைனில் தான் இருப்ப. அவனுடைய குணம் சரியில்லைன்னா உன்னுடைய குணமும் சரியில்லாமல் தான் இருக்குன்னு சொல்லி தமிழில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது சொல்கிறாங்க, நாளை மறுமையில் நிழல் இல்லாத நாளில் அந்த அரிசியினுடைய நிழலில் ஒரு 7 பேர் தங்குவாங்களாம். அந்த அரிசியினுடைய நிழலில் ஒரு 7 பேர் நிற்பாங்க. அந்த 7 பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை குறிப்பிடுறாங்க. யார் தெரியுமா? ஷாபுன், ஒரு வாலிபன். எப்படிப்பட்ட வாலிபன்? நஷாஃபி இபாதத்தில்லா, அவனுடைய வாலிப பருவத்தை, அந்த டீனேஜ்னு சொல்றாங்க தெரியுமா, அந்த வாலிப பருவத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில் யாரு செலவு செய்கிறாரோ, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள வாழும் பொழுது நல்ல முறையில் அமல் செய்கிறாரு, சரியவரையாக தொழுகிறாரு, யார் மேலே நம்ம பிரியம் கொள்ளணும்னு சொல்லி சரியா பிரியம் கொள்றாரு, ரசூலுல்லாஹ் மேலே பிரியம் கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாருன்னு சொன்னா, அந்த நபர் நாளை மறுமையில் அரிசினுடைய நிழலில் நிற்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அப்போ இந்த 3வது விஷயம் என்ன தெரியுமா? இஷ்ராஃபுல் வக்து. நம்ம அதிகமாக நபர்கள் இந்த நேரத்தை எப்படி செலவு செய்யணும்னு தெரியாமல் செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். உட்கார்றோம், இந்த ஃபோனை எடுத்து இன்ஸ்டாவை, ஃபேஸ்புக்கை, இப்படி எந்தெந்த ஆப் இருக்குதோ எல்லா ஆப்லையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய டைமை ஒரு 5 நிமிஷம் நம்ம தொழுகைக்கு செலவு செஞ்சால் எப்படி இருக்கும்? ஒரு 10 நிமிஷம் சலவாத்து ஓதுறதுக்கு, குரான் ஓதுறதுக்கு நம்ம செலவு செஞ்சால் எப்படி இருக்கும்? ஆனால் இந்த 3 விஷயம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஷஹவாத், மனோ இச்சைகள், ஜுலசா உசு, சரியான நண்பர்கள் நம்மளுக்கு கிடைப்பதில்லை. 3வது இஷ்ராஃபுல் வக்து, நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் கோட்டை விட்டுறோம். இந்த 3 விஷயமும் ஒரு இடத்துல ஒன்று சேருது. எங்கே தெரியுமா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்டர்நெட்டு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் ஷஹவாத்துகள் வந்துருச்சு, மனோ இச்சைகள் வந்துருச்சு, ஜுலசா உசூவும் வந்துருச்சு. யார் யார் கூடயோ ஃப்ரெண்டு பிடிச்சி பழகலாம், இது 2வது விஷயம். 3வது இஷ்ராஃபுல் வக்த், டைமை எப்படி செலவு செய்யணும்னு தெரியாமல் செலவு செஞ்சுட்டு இருக்கிறான். உட்காந்து ஒருத்தன் ஃபோன் எடுத்து, சிறியவனாக இருக்கட்டும் பெரியவனாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் எப்படி இருக்காங்கன்னா குழந்தைங்க, ஒரு 3 வயசு குழந்தைக்கிட்ட நீங்கள் கையில் ஃபோனு தந்தாலும் அந்த குழந்தை கரெக்டாக யூடியூபுக்குள்ளே போய் யூஸ் பண்ணுற தெரிஞ்சிருக்குது. தாய்மார்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம குழந்தைங்க சாப்பாடு ஊட்டும் போது என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு காலம் இருந்தது. சூறாக்களை போட்டு காமிப்பாங்க, நல்ல நல்ல வரலாறுகளை போட்டு காமிச்சு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, இல்லை மிரட்டி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அப்படிப்பட்ட காலம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலம் நல்லா பாருங்க, ஒரு குழந்தை சாப்பிட்லையா, 1 வயசு குழந்தை சாப்பிட்லையா, அந்த குழந்தைக்கு முன்னாடி போய் ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த குழந்தை எதை பார்த்து சிரிக்குமோ அதை போடுறாங்க. உதாரணமாக கார்ட்டூனை பார்த்து அந்த குழந்தை சிரிக்குதுன்னா கார்ட்டூன் போட்டுடுறாங்க. டோரா பூச்சியை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கிறாங்க, டோரா பூச்சியை போட்டு உட்காந்துடுறாங்க. எதுக்கு? இந்த குழந்தை சாப்பிடுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ வாழக்கூடிய இந்த காலத்தில் அந்த 1 வயசில் அந்த குழந்தை எதை பார்த்து வளருதோ அதை தான் அது 20 வயசுலேயும் செய்யும், அதை தான் அது 30 வயசுலேயும் செய்யும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், தாய்மார்கள் எப்படி இருக்கணும், அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு எந்தெந்த விஷயம் எல்லாம் நல்லதாக இருக்குதோ அதை நம்ம தந்த அந்த குழந்தையை வளர்த்துனோம்னா கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி அந்த டீனேஜை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா, அந்த குழந்தை பருவத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நாளை மறுமையை நம்ம அரிசினுடைய நிழலில் இருக்கலாம்னு சொல்லி நம்ம நல்ல முறையில் தெரிஞ்சுக்கணும். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன். என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்கிறோமோ சொல்கிறாங்க, இஹ்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 வருவதற்கு முன்னால் 5 நீங்கள் பயன்படுத்தி கொள்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன 5க்கு முன்னாடி 5ன்னு பார்த்தோன்னா, ஷபாபக கபல ஹரமிக்க, உன்னுடைய வயோதிகம் வருவதற்கு முன்னால் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய வாலிபத்தினுடைய பருவத்தை நீ பயன்படுத்திக்கொள். நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், வயசாயிரும், 50 வயசு 60 வயசு ஆயிரும், வீட்டில் முடங்கி இருப்பாங்க, சரிவரியாக அவங்களால் தொழுக முடியாது, இபாதத்து செய்ய முடியாது. ஏன் இபாதத்து செய்ய முடியலன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு தரப்பட்ட அந்த வாலிப வயசை அவங்க சரியாக பயன்படுத்தலை. இந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இதே நிலை தான். ஒரு நபர் அவனுடைய வாலிபத்தை சிறிவரையாக பயன்படுத்தினா அவனுடைய வாலிபத்தில் எந்தெந்த விஷயத்தை அவன் பார்த்து வளரணுமோ அந்த விஷயத்தை பார்த்து வளர்றான். உதாரணமாக சொல்லணும்னா, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இந்த பருவத்தில் இபாதத்தில் கழிச்சிங்கன்னா, அல்லாஹுடைய பாதையில் கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக
உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்யூச்சருடைய வாழ்க்கையை நீங்கள் சிறுவரியாக இருப்பீர்கள் என்பதாக நம்மவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க. ஷபாபக கபல ஹரமிக்க, உன்னுடைய வயதீகத்திற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக்கொள். நம்ம வாலிபத்தை எப்போ நம்ம இபாதத்தில் பயன்படுத்துகிறோமோ, எப்போ அல்லாஹுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமோ, நம்மளுடைய வாலிபம் எப்படி இருக்கிறதோ அதே போல் தான் நம்மளுடைய 30 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய சக்கராத்துடைய காலத்து வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை செய்கிறோன்றது பெரிய முக்கியம் இல்லை, அந்த விஷயத்தை நம்ம சரிவரையாக செய்யணும். அந்த இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரிவரையான விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சிறிய ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுவேன். சமீபத்தில் ஒரு நபர் என்கிட்ட சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த யூடியூப்பில் இதில் அவங்க போய் ஒரு பாடத்தை சர்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் அவங்க சொல்கிறாங்க, அந்த பாடம் ஒரு அரை மணி நேரம் பாடம், அந்த பாடத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், பார்த்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஆடு வருது, தவறான ஆடு அதில் வருதுன்றாங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு. இந்த ஃபோன் மட்டும் போதும். இந்த ஃபோனை நம்ம நல்லதையும் நம்ம கற்றுக்கலாம், கெட்டதையும் நம்ம கற்றுக்கலாம். அவங்க நல்லதை கற்றுட்டு இருக்கும்போது அந்த கெட்டது அவங்களுக்கு வருதுன்னா, இந்த ஃபோனை நம்ம ஆக்டிவேட் பண்ணலை, அந்த ஃபோன் நம்மளை ஆக்டிவேட் பண்ணிருக்குன்னு சொல்லி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபோன் சும்மா நம்மளுடைய பேக்கெட்டில் வைக்கிறோம், நம்ம சேவ் பண்ணுற இந்த ஃபோன் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் தவறான விஷயம். அந்த ஃபோன் நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல், நமக்கே தெரியாமல் அந்த ஃபோன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த விஷயத்தை எல்லாம் செய்கிறோன்ற நோட் பண்ணி நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லா டேட்டாவையும் அந்த ஃபோன் நம்மளுக்கு தருதுன்னா, அந்த இன்டர்நெட்டுடைய உலகத்தில் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்தாக இருக்க வேண்டும் என்பதாக நம்ம அத்துணை நபர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக வரக்கூடிய காலத்தில் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாலிப பருவம் என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு வாலிப பருவம். இந்த பருவத்தில் நம்ம சரிவரையாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக. இந்த வாலிப காலத்தில் அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவன் சொன்ன அந்த அத்துணை செயல்களையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு கற்றுத்தந்த வழிகாட்டுதலையும் சரிவரையாக நம்மவர்கள் செய்தோமே ஆனால் நம்மளுடைய சக்கராத்துடைய காலத்தில் நம்மளுடைய நாவில் சுலபமாக கலிமா வரும் என்கின்ற வார்த்தையை கூறிய வண்ணமாக உங்கள் அத்துணை நபர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய சலாத்தினை தெரிந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அருமையான முறையில் இணையதளத்தில் சுற்றித் திரிகின்ற வாலிப சமூகம் என்கின்ற தலைப்பிற்கு கீழே பல விஷயங்களை நமக்கு முன்னால் பகிர்ந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களை மதிக்காததின் விளைவு என்கின்ற தலைப்பிற்கு கீழே அஹமது ஆஷிக் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹ்பிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களை மதிக்காத சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிச்சு. இந்த காலகட்டத்தில் பெரும் பாவம் அப்படின்னு எண்ணி இருக்கிற நிலையில் மது பெரும் பாவம், விபச்சாரம் பெரும் பாவம், வட்டி பெரும் பாவம், இதெல்லாம் நம்ம பெரும் பாவம் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் தாய் தந்தையர்களை நோய்வினை செய்வது பெரும் பாவம் இல்லை என்று நம்ம என்ன வச்சுருக்கோம் மனசில் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாய் தந்தையர்களை நோய்வினை செய்வதும் பெரும் பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொல்லி காமிக்கிறான், கலா ரப்புக்க, உன்னுடைய இறைவன் உங்கள் மீது ஒரு கட்டளையை விதியாக்கி உள்ளான்.
என்ன தெரியுமா? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை மட்டுமே வணங்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். சரி, அல்லாஹ் தன்னை மட்டுமே வணங்க சொல்லியிருக்கிறான். அதுக்கு அடுத்த ஆயத்தில் தொழுக சொல்லியிருப்பான், ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலை. வபில் வாலிதைனி ஹஸனா, உங்களுடைய தாய் தந்தையர்கள் இடத்துல நீங்கள் நன்மை தரும் விதத்தில் நடந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதை மட்டும் சொல்லி அல்லாஹ் முடிச்சார்ல, இம்மா எபுது கண்ண இந்த கல் ஹிபிர், உங்களிடத்துல வயது முதிர்ந்த தன்னுடைய வேலையை செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது இருவர் உங்களிடத்துல இருந்தால் அவர்களை பார்த்து ஃபலா தக்குல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீங்கிற வார்த்தையை சொல்லிடாதீங்க. ஃபலா தக்குல் லஹுமா உஃபின், அவங்கள பார்த்து நீங்கள் சீன்ற வார்த்தையை சொல்லிடாதீங்க. இதை பெரியார்கள்லாம் விளக்க உரையில் இப்படி எழுதுவாங்க. எப்படின்னா, தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல், தன்னோட உணவை தன்னால் சாப்பிட முடியாமல், தன்னுடைய அசுத்தத்தை தன்னால் கழுக முடியாமல் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் முகம் சுழிச்சிடாதீங்க. அவங்க இடத்துல நீங்கள் ஒரு மன சங்கட்டமான நிலையில் நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னு பெரியார்கள் எழுதிக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அவலமான நிலை தாய் தந்தையர்களை தன்னை வீட்டை விட்டு வெறுத்தி விட்டுறது. வலா தன்ஹருமா, அல்லாஹ் சொல்கிறான் வலா தன்ஹருமா, அவளை நீங்கள் புறக்கணிச்சிடாதீங்க, அவங்கள நீங்கள் விட்டு விடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய நிலை இது. தாய் தந்தையர்களை மனைவியினுடைய பேச்சை கேட்டு தாய் தந்தையர்களை என்ன செஞ்சிடறாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நல்ல வசதி வாய்ப்புலாம் இருந்துச்சுன்னா போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுறாங்க. முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அங்கே பராமரிச்சுக்கிறாங்க. தாய் தந்தையர்களை பார்த்துக்காம தாய் தந்தையர்களை புறக்கணிச்சு வாழ்கிறாங்க. அல்லாஹ் இன்னும் சொல்லி காமிக்கிறான், வகுல் லஹுமா கவுலன் கரீமா, அவங்க இடத்துல சங்கையான பேச்சை கொண்டு நீங்கள் பேசுங்க, அவங்க இடத்துல நீங்கள் சங்கையாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில சொல்லி காமிக்கிறான், வஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மிர் ரஹ்மா, அவங்க இடத்துல நீங்கள் இரக்கமான நக்கையை கொண்டு அவங்க இடத்துல நீங்கள் பணிஞ்சு காட்டுங்க, அவங்க இடத்துல நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு துவாவை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான். என்ன தெரியுமா? இந்த துவாவை நீங்களும் ஓதணும், நானும் ஓதணும். இந்த துவாவை விளக்கமாக சொல்லும் போது சொல்லுவாங்க பெரியார்கள்லாம், அல்லாஹ்வுக்கு நீ 5 வக்து தொழுகிற, அல்லாஹ்வுக்கு நீ 5 வக்து தொழுகி நன்றி செலுத்துற, அதே மாதிரி உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த துவாவை 5 வக்துலையும் நீ ஓதணும், 5 தடவை ஓதணும், அது உண்மையிடு கதமை அப்படின்றாங்க. என்ன துவா தெரியுமா அது? வகுர் ரப்பி இரஹம் ஹுமா கம்மா ரப்பயானி சகீரா, ரப்பே என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, கம்மா ரப்பயானி சகீரா, எப்படிப்பட்ட இரக்கம் தெரியுமா? நான் சிறிய வயதாக இருக்கும் போது என்னை சீராட்டி பாராட்டி எனக்கு ஏதாவது ஒரு நோய்வினை வந்து விட்டால் அவர்கள் என்னை ரப்பாக இருந்து பார்த்து கொண்டார்களே, அப்பேற்பட்ட ரப்பாக நீ அவர்களுக்கு நீ பாதுகாப்பு தருவாயாக, இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு அல்லாஹ் இந்த துவாவை நம்மளுக்கு கற்றுத்தரான். ஒரு முறை ஒரு சஹாபி வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லா, நானும் போருக்கு வரேன் யார் ரசூலல்லா. அப்போ ரசூல்லா கேட்டாங்க, உன்னுடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? உன்னுடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் யார் ரசூலா, என் தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, போய் உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய், அதுவே போருக்கான ஜிஹாதா மாறிடும், அதுவே இந்த போருக்கான ஒப்பாக ஆயிடும்னு சொன்னாங்க. அப்போ போருக்கு போய் ரத்தம் சிந்தி அல்லாஹ்வுக்காக மரணம் அடைவது தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தால் அதுக்கு ஒப்பாக ஆகுதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். என்றால் தாய் தந்தையர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
தாய் தந்தையர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லி காமிப்பான். அனிஷ் குர்லி வழி வாலி தைக்க, நீ எனக்கும் நன்றி செலுத்தணும், உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் சொல்லி காமிப்பான், ஒவ்வொரு ஆயத்துலையும் சொல்லி காமிப்பான். நீ அல்லாஹுவையும் வணங்கணும், ரசூல்லாவையும் வழிபடணும். இல்லைனா அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவேன், ரசூல்லாவை வழிபட மாட்டேன்னா அல்லாஹு வணங்குதுன்னு ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் தொழுகை மட்டும்தான் செய்வேன், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னா ஜக்காத்து கொடுத்தா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நான் தொழுகை மட்டும்தான் செய்வேன், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னா நீ தொழுதற்கான நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நீ அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தணும், உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்தணும். உன்னுடைய அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீ நன்றி செலுத்தினா, தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்தலை அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினது ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, தாய் தந்தையர்கள் இடத்துல நம்ம எப்படின்னா நடந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்கும் போது பெரியார்கள்லாம் எழுதுவாங்க, தாய் தந்தையர்கள் இடத்துல உனக்கு ஒரு 10 கடமை இருக்கு. அவங்க உன் இடத்துல சாப்பிட்றதுக்கு உணவு கேட்டாங்கன்னா அதை நீ கொடுக்கணும். ரெண்டாவதாக சொல்கிறாங்க, அவங்க உன்கிட்ட ஏதாவது ஒரு ஆடை கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நீ வாங்கி கொடுக்கணும். மூணாவதாக சொல்லி காமிக்கிறாங்க, அவங்க உன்னிடத்துல ஏதாவது ஒரு ஹிதுமத்து கேட்டாங்க அப்படின்னா அதை நீ கொடுக்கணும். நாலாவதாக சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்யாது அவங்கள்ட்ட நீ கட்டுப்படணும். அடுத்து சொல்லி காமிக்கிறாங்க, இது அதிகமாக நம்ம இடத்துல இருக்கக்கூடியது, தாய் தந்தையர்கள் இடத்துல பேரை சொல்லி கூப்பிடுறது, அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுறது, இவருடைய கணவன் இவர் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுறது, அப்படி கூப்பிடக்கூடாது, அது கண்ணிய குறைவு அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து சொல்கிறாங்க, அவங்க முன்னாடி நடந்து சென்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள தாண்டி நம்ம போகக்கூடாது, அவங்க முன்னாடி போனாங்கன்னா அவங்கள தாண்டி நம்ம போகக்கூடாது. அடுத்து சொல்கிறாங்க, அவங்க இடத்துல நீ கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது, அவங்க இடத்துல நீ மெலினமாக நடந்து கொள்ளணும். அடுத்து சொல்கிறாங்க, உனக்கு எது பிடிக்குமோ அதை தான் அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கடைசியாக சொல்லி காமிக்கிறாங்க, அவங்களுக்கு நீ பாவ மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்கான நீ துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சஹாபி, தொழுகையாளி, நோன்பாளி, நல்லா நிறைய தர்மம் கொடுக்குறவர். அவருக்கு சக்கராத்து நிலையில் இருக்கிறார். அப்போது எல்லா சஹாபிகளும் அவங்களுக்கு களிமா சொல்லி தராங்க. களிமா அவனுக்கு நாவில் வரலை. அப்போ ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க, ரசூல்லா பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லி கொடுக்குறாங்க, அப்பையும் வரலை. அப்போ அவங்க வந்து ரசூல்லாட்ட சொன்னாங்க, யார் ரசூலல்லா நாவில் களிமா வரலை. அப்போ ரசூல்லா கேட்டாங்க, அவங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆமாம் யார் ரசூலல்லா, வயது முதிர்ந்த கைத்தடியை வைத்து நடந்து வரக்கூடிய ஒரு மூதாட்டி அவருடைய தாய் இருக்கிறாங்க யார் ரசூலல்லா. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நான் அவங்கள பார்க்க வரட்டுமா, அவங்க என்னைய பார்க்க வரட்டுமா அப்படின்னு சொல்லுங்க, போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ரசூல்லா இந்த சஹாபி போய் கேட்குறாங்க இந்த மூதாட்டிக்கிட்ட, இந்த மாதிரி ரசூல்லா சொன்னாங்க, நான் ரசூல்லாவை பார்க்க வரேன் அப்படின்னு தன்னுடைய கைத்தடியை வச்சு நடந்து வராங்க. அப்போது ரசூல்லா கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பையனுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யார் ரசூலல்லா, என்னுடைய பையன் ரொம்ப நல்லவர், நிறையா நோன்பு வைக்கக்கூடியவர், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர், அது சரி இருக்கட்டும், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? யார் ரசூலல்லா, என் பையன் மேலே நான் கோபமாக தான் இருக்கேன், அவருடைய மனைவியோட பேச்சை கேட்டு என்னை புறக்கணிச்சிட்டாரு, அதனால் அவர் மேலே நான் கோபமாக இருக்கேன். ரசூல்லா சொல்லி பார்க்குறாங்க, கேட்குற மாதிரி தெரியல. உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற கட்டையெல்லாம் தூக்கி போட்டு ஒரே சேகரித்து டக்குன்னு எரிச்சு விடுங்க, அல்கமாவை தூக்கி போட்டுருங்க, எரியட்டும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, யார் ரசூலல்லா, எப்படி நீங்கள் எரிக்கலாம் என் பையனை? இத்தனை வருஷமாக அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், ரொம்ப பாசம் வச்சு வளர்த்துருக்கேன், எப்படி நீங்கள் வந்து எரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க,
நீங்கள் இந்த உலகத்தில் பொருந்தி கொள்ளலை அப்படின்னா நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? இதே நிலை நாளை மறுமையில் நரகத்தில் அல்லாஹ் தூக்கி போடுவானே அப்படின்னு சொல்கிற போது இப்போ சொல்கிறாங்க அவங்க, யாரை சொல்லலாம், நீங்களும் சாட்சி, என் சஹாபிகளும் சாட்சி, என் பையனை நான் மன்னிச்சிட்டேன் யாரை சொல்லலாம். இப்போ போய் பாருங்கள், அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பாருங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கலிமாவை சொல்லி மன்னிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தஃபன் செஞ்சுட்டு கபூர் பக்கத்தில் நின்று ரசூல்லா சொன்னாங்க, யார் தன் மனைவியை தன் தாயை விட தன் மனைவியை உயர்த்தி பார்க்குறாங்களோ, தன் தாயை விட தன் மனைவியை சிறப்புப்படுத்தி பார்க்குறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லி காமிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், தாயினுடைய கால் அடியில் சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. தாயினுடைய கால் அடியில் சொர்க்கம் இருக்குது. தந்தையினுடைய பொருத்தத்தில் இறைவனுடைய பொருத்தம் இருக்குது. தந்தையினுடைய கோபத்தில் இறைவனுடைய கோபம் இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இனி வரக்கூடிய காலத்தில் தாய் தந்தையர்கள் இடத்துல கண்ணியமாக நடந்து அவங்களுடைய பொருத்தத்தை பெற்று நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா ஃபித்தாரைன். பெற்றோர்களை மதிக்காதன் விளைவு என்பதை பற்றி மிகவும் நிரப்பமான கருத்துக்களை நமக்கு முன்னே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொன்னதை கேட்டு அமல் செய்கின்றவராக நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். அவர்களை தொடர்ந்து சுன்னத்தை விடுகின்ற வாலிபம் என்ற தலைப்பின் கீழ் எம் தௌஃபீக் அஹமது அத்தாயி அவர்கள் பேசுகிறார்கள். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதர வைத்தவனாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் பில் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العلي العظيم. الحمد لله. உங்களுக்கு முன்னால் நபியின் சுன்னத்தை விட்டால் ஏற்படுகின்ற விளைவு என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை சொன்னார்கள், எனக்கு பின்னால் யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களெல்லாம் அதிகமான குழப்பங்களை கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நபிகளாயம் வழி சொல்லுகின்றார்கள். இறுதியை சொல்வார்கள், அதிலிருந்து நீங்கள் எல்லாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் சரிவர பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முன்னே ஒரு காலம் இருந்தது, பாய்மார்கள்னு சொன்னால் ஒரு சில நபர்கள் சொல்வார்கள், பாய்மார்கள் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க தூய்மையானவங்க, ஒழுக்கமானவங்க, வாய் சுத்தம், எல்லாமே ஒழுக்கத்தோடு நடந்துக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் சொன்ன ஒரு காலம் போய் இன்னொரு ஒரு காலம் பிறந்தது. எந்தெந்த வாய்கள் எல்லாம் அவ்வாறு சொன்னதோ அந்த வாய்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்றமாக சொல்கிறது. வாய்மார்களா அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க வாய் சுத்தம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் அடிப்படை விஷயம் என்னவென்று பார்த்தால் நபிகளாருடைய சுன்னத்தை விட்டு செல்லுகின்ற நம்முடைய வாலிப சமூகம், இன்றைக்கு இருக்கின்ற குடும்பங்களும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள், மா நகல வாலிதும் மின் நகலில் அஃதலு மின் அதபில் ஹஸன் என்று சொல்வார்கள். ஒரு தந்தை ஒழுக்கத்தை காட்டி ஒழுக்கத்தை விட ஒரு மிகச் சிறந்த அன்பளிப்பை
ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து விட முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு பிள்ளைக்கு தன் பெற்றோர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஒரு அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தா நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சுன்னத்தினுடைய அந்த அடித்தளத்தினுடைய ஆழத்தை நாம் எல்லாம் அறிய வேண்டும், அதனுடைய மகத்துவத்தை நாம் எல்லாம் புரிய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இந்தவாறு சொல்லி காட்டுவார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மியஅத்தி ஷஹீத் என்று சொல்வார்கள். இந்த குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய ஒரு சுன்னத்தை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதினுடைய அந்தஸ்து என்று சொல்வார்கள். ஒரு ஷஹீதினுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு என்று தெரியுமா? இமாம் பெருமக்கள் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் வாளை எடுத்து போர் செய்கின்ற ஒரு போராளி, அவர் வெட்டுப்பட்டவருடைய இரத்தம் என்பது இந்த பூமியில் சொட்டுவதற்கு முன்னால் அவர் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹு அக்பர். அப்ப 100 ஷஹீதுடைய அந்தஸ்துகளை நீங்கள் எல்லாம் யூகித்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. அது மட்டும் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், என்னுடைய ஒரு சுன்னத்தை யார் உயிர்ப்பிக்கிறார்களோ, மறைந்து போன மலிந்து போன என்னுடைய ஒரு சுன்னத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவருடைய நன்மை என்னவென்று தெரியுமா? அவர் செஞ்சார், அந்த சுன்னத்தை அவர் செஞ்சாரு, அவருக்கு அந்த நன்மை எழுதப்படும். இவரை பார்த்து மற்றொரு நபர் செய்வார் பார்த்தீங்களா, அவர் செய்ததற்காண்டி நன்மையும் இவருக்கு சேர்த்து எழுதப்படும். ஆக மொத்தம் 2 கூலி. ஒரு வேலை செய்தோம், ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி என்பது 2 என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்வதனுடைய நோக்கம் என்னங்க? நம்ம துஆல கேட்போம், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்துரு, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உன்னுடைய தூதருடைய பொருத்தத்தை கொடுத்துரு, யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்துரு. கேட்போமா இல்லையா? அதற்கெல்லாம் என்ன வழி, என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஉனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை விரும்புவீர்கள் யாவரேனும் இருந்தால் ஃபத்தபிஉனி, என்னை பின்பற்ற சொல்லுங்கள் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்க சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நாம் எத்தனை சுன்னத்துகளை நாம் எல்லாம் விடுகின்றோம், எத்தனை சுன்னத்துகள், ஒரு அன்றாட நம்ம ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய எத்தனை சுன்னத்துகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நம்மளெல்லாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை சொன்னார்கள். எங்கு நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சுன்னத்தை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நான் வழிகேட்டில் போய் சென்று விடுவேனோ என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட அபூபக்கர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக ஆழமாக தெரிந்த அபூபக்கர் சொன்ன வார்த்தை, நான் எங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விட்டுவிட்டால் வழிகேட்டில் சென்று விடுவேனோ என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நாம் எத்தனை சுன்னத்தை விட்டு கொண்டிருக்கிறோம்? அன்பிற்கினி அல்லாஹ்வுடைய நல்ல சற்று சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லி காமிச்சாங்க, இந்த இஸ்லாம் சமூகம் அழிவதற்கு ஒரு அடிப்படை ஒற்றை காரணம் என்னவென்று தெரியுமா? பெருமானார் சொல்லுகிறார்கள், அவ்வலு மன் தஹாபித்தீன் தர்க்கு சுன்னா, இந்த இஸ்லாம் அழிவதற்கு ஒற்றை காரணம் இந்த சுன்னத்தை விடுவது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய வாலிப சமூகம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்க வேண்டிய நம்முடைய வாலிப சமூகம் நடிகர் நடிகையினுடைய அந்த அலங்காரத்திலும் அவர் நடிக்கின்ற அந்த ஒரு படத்தினுடைய அந்த வியப்பை வியந்து போய் அவர்களுடைய வழிமுறையை இன்றைக்கு இருக்கின்ற வாலிப சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதில் நம்முடைய பிள்ளைகளும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். பார்க்குறோம், அவன் ட்ரெஸ் பண்ணுறமா, அவன் ட்ரெஸ் பண்ணுறான், அந்த நடிகை என்னெல்லாம் போடும், அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொன்னார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் ஒரு கூட்டத்திற்கு ஒப்புமையாகிறாரோ அவன் செய்வதை போன்று இவனும் செய்கின்றான் என்று சொன்னால் இவனும் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான், அந்த கூட்டத்திற்கு ஒப்பானவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டும் சொல்லல, அடுத்த ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, இந்த உலகில் ஒருவன் யார் விரும்புகிறானோ அவனோடு நாளை மறுமையில் இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளை ஒரு நடிகர் நடிகை விரும்பினான் என்று சொன்னால் அவனுடைய அந்த அந்த நடிப்பினுடைய வியந்து அவன் பின்னாடி சென்று விட்டான் என்று சொன்னால் அந்த நடிகர் நடிகை நாளைக்கு சுவனத்திலே, நாளைக்கு மறுமை நாளிலே அவன் எந்த இடத்தில் இருப்பானோ அந்த இடத்திலும் தான் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பான். நபிகளார் சுன்னத்தை உங்களுடைய பிள்ளைகள் முஹப்பத்துடன் இஷ்கோடன்
உங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றினான் என்று சொன்னால் நாளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் மிக உயர்ந்த சுவனத்தில் இருப்பார்கள். அவர்களோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளும் இருப்பான். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அது மட்டும் சொல்லலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு 6 விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த 6 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை அல்லாஹ்வும் சபித்திருக்கின்றான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஒரு ஏளனமாக ஒரு பொடுபோக்காக எடுத்துக்கொள்வது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனை சுன்னத்து, மற்றவர்களை பார்த்து சலாம் சொல்வது கூட ஒரு காசு பணத்தை பார்த்து என்ன சொல்றான், ஒரு பெரிய ஹாஜியா இருந்தா சலாமு அலைக்குன்னு பெரிய சவுடால போடுறோம். அதே யாரோ காசு பணம் இல்லாத பார்த்தா நெஞ்சில் கை வச்சு வேலையை முடிச்சிடும். இதுவான் நபிகளாருடைய சுன்னத்தை நம்மளாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் நபிகளாருடைய சுன்னத்தை ஏளனமாக கேவலமாக நினைத்து அதை ஒதுக்கி செல்கின்றார்களோ பெருமானாருடைய ஷஃபாத்து கிடைக்காமல் போய்விடும். அன்பார்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெருமானாருடைய ஷஃபாத் நமக்கெல்லாம் கிடைக்காது. இதே பெருமானார் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சுன்னத்தை யார் பின்பற்றி நடக்கவில்லையோ மாலம் எந்த ஷஃபாத்தி, என்னுடைய ஷஃபாத் அவருக்கு கிடைக்காது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷஃபாத்து மட்டுமல்ல, சுவனமும் நமக்கு தடைபட்டு போகும், சுவனமும் தடைபட்டு போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய உம்மத்தில் இருப்பவர்கள் எல்லா நபர்களும் சுவனம் நுழைவார்கள், என்னை மறுத்தவர்களை தவிர என்று சொன்னார்கள். உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்டார்கள், யார சொல்லல, மறுத்தவர்கள் என்றால் யார் என்று கேட்ட பொழுது பெருமானார் பதில் கூறுகின்றார்கள், என்னுடைய சுன்னத்தை மறுத்தவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பிற்கினி அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நாம் எத்தனை சுன்னத்துகளை நாம் எல்லாம் விட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நபிகளாருடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. ஆமீன் என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களை மாதர் வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆய்வரங்கத்தினுடைய நிகழ்வு அல்லாஹ்வினுடைய ஒரு பெரும் கிருபையினால் நிறைவுற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆய்வரங்கத்தின் வாயிலாக நாமெல்லாம் எந்த விஷயங்களை எல்லாம் கேட்டோமோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவானாக இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் சலவாத் 67,300, சலாத்து நாரியா 800, தாஜ் சலவாத் 250, ஒரு குர்ஆன் ஹத்தம் ஓதியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக ஓதினார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அதற்கான துஆ செய்வோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يا نور تنورت بالنور والنور في النور والنور يا نور. اللهم بارك علينا وادفعنا بلاءنا يا رؤوف لبيك وأكرم لبيك وأنت بعث المن في القبور. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا الله கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் பேர் அருளானுக்கெல்லாம் அருளாளனே, மன்னிப்பில் அழகானவனே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை ஈன்றெடுத்த எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் போதித்து கொடுத்த எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை நீ பிழை பொறுப்பாயாக. யா ரப்பி ரஹ்மான், யா அல்லாஹ் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், உலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை நீ பிழை பொறுப்பாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் யா அல்லாஹ் ஷைத்தான் சந்தோஷப்படுவான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் யா அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படுவார்கள். நாயகமே, யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அன்று பிறந்த பாலகர்களைப் போல் பாவமற்றவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மான், யா அல்லாஹ் இந்த துஆவிலே
ஏதும் குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையில் நாயனே யா அல்லாஹ் இந்த நிகழ்வு என்பது யா அல்லாஹ் கியாமத் நாள் வரை தொடர செய்கின்றது யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மதரசாவில் ஓதக்கூடிய அனைத்து பெண்களையும் சாலிஹான பெண்களாக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டமில்லாதபடி ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு குடும்பங்கள் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை போக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் குடும்பங்களின் வர இருக்கிற பல முசீபத்துகளை போக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் குறிப்பாக இந்த மதரசாவை கட்டியிருக்கின்ற ஷேக் இஸ்மாயில் அவர்களுக்கும் யாருடைய துணைவியார் மருகம் ராபியத்துல் பசரியா அம்மையாருக்கும் யாழ் அவருடைய கபரை நீ விசாலப்படுத்திடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மதரசாவில் ஓதப்படுகின்ற செலவாத்துகளும் குர்ஆன் திலாவத்துகளும் யா அல்லாஹ் அவருடைய கபருக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எத்தி வைத்திடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இங்கு ஓதப்படுகின்ற எல்லா நன்மைகளையும் யா அல்லாஹ் இருவருடைய கபருக்கு நீ எத்தி வைத்திடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவந்த மிகப்பெரிய ஒரு சுவனத்தில் அவர்களை அமரச் செய்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் சாலிஹீன்கள் ஷுஹதாக்களோடு அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்திடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு கைகால் சுகத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் மருத்துவ செலவுகள் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் படுத்த படுக்கையில் இருப்பதை விட்டு எங்களை பாதுகாத்திடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் வானங்கள் பூமிகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஆபத்துகளை விட்டு நிறுத்தி நாங்கள் எல்லாம் பாதுகாவல் தேடுகின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் வலிமார்கள் ஷுஹதாக்கள் நபிமார்கள் எந்த கயிறு பறக்கத்தை எல்லாம் முன்னெடுத்துல கேட்டார்களோ யா அல்லாஹ் அந்த கயிறு பறக்கத்தை எல்லாம் முன்னெடுத்துல நாங்களும் கேட்கின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எந்த ஷர்ரான விஷயங்களை விட்டு அவர்கள் எல்லாம் முன்னெடுத்திலே பாதுகாவல் தேடினார்களோ யா அல்லாஹ் அந்த ஷர்ரான விஷயங்களை விட்டு முன்னெடுத்து நாங்கள் எல்லாம் பாதுகாவல் தேடுகின்றோம் ரஹ்மானே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இங்கு இந்த மதரசாவில் அதிகமான பெண்கள் முபல்லிகாக்கள் முஅல்லமாக்கள் பட்டம் பெற்று செல்ல வேண்டும் யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இங்கு வந்திருக்கிற அனைத்து நபர்களுக்கும் நீண்ட ஆயுளை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உடல் சுகத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இங்கு வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் யாருடைய கல்வி ஞானங்களில் பறக்க செஞ்சிருவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே அவருடைய வாழ்க்கையில் பறக்க செஞ்சிருவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பாவிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் ஏழைகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களால் ஹஜ் செய்வதற்குரிய வசதி இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ நாடினால் நாங்கள் எல்லாம் ஹஜ் செய்ய முடியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் காபத்துல்லாவை நீ நாடினால் நாங்கள் எல்லாம் தவாஃப் செய்ய முடியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்பராவிற்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு எல்லாம் தந்திடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நாளை மறுமையிலே யா அல்லாஹ் சூரியன் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நாளில் யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கறத்தால் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய நசீபை தந்தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெருமானாருடைய ஷஃபாத் என்கின்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்தருவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் சுவனத்தை வாஜிபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் சுவனத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளுக்கு வாஜிபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வாஜிபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை குளிப்பாட்டுவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை சந்தூக்கிலே தூக்கி கலிமா ஷஹாதத் என்று சொல்லுவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் எங்களுடைய தயாரிப்புகளை அதில் அதிகரிப்பு செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் தொழுகைகள் தர்மங்கள் சக்காத்துகள் போன்ற நல்ல அமல்களில் ஈடுபட்டு நன்மையை பெறக்கூடியவர்களை எங்களை ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடத்தில் மூதேவிகளுடைய பட்டியல் எங்கள் பெயர் இருந்தால் யா அல்லாஹ் அதை நீக்கி சீதேவியுடைய பட்டியல் எங்கள் பெயரை சேர்த்திடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த துஆவில் எந்த குற்றம் குறையும் இருந்தால் யா அல்லாஹ் உன்னுடைய மேலான கருணைகளை துஆவை அங்கீகரிப்பாயாக யா அல்லாஹ். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة رسولك وشوقك وشوق لقائك يا الله يا رحمن يا رحيم آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله